அனைவருக்கும் வணக்கம். சிவசங்கரி லைஃப் சென்டர்லேருந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் தொடர்ந்து என்கொயரி பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய கோல்டன் ஆல்கமி பற்றி தான். ஸோ இப்போ இந்த கோல்டன் ஆல்கமி அப்படிங்கிறது வந்து யாருக்கு யூஸ் ஆகும், இது யாரெல்லாம் எடுத்துக்கலாம், இது எடுத்துக்கிறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், இதில் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா, இல்லை இதுக்கு முன்னாடி எடுத்தவங்க வந்து என்ன மாதிரியான டெஸ்டிமோனியல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இப்படி பல என்கொயரிஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அவங்க எல்லாருக்கும் விடையளிக்கும் விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நீங்கள் வந்து செல்ஃபாக டீடாக்ஸ் பண்ணணும், அதுவும் எனக்கு வந்து ஒரு பர்டிகுலராக இதுதான் ஃபுட் பேட்டர்ன்னு சொல்லி அந்த ஃபுட் பேட்டர்ன் மட்டும்தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் டே டு டேயில் நம்ம சாப்பிட்றது மாதிரியே ஒரு விஷயத்தை உட்கொள்கிறது மூலமாக நம்மளுடைய டீடாக்ஸ் வந்து அனுதினமும் படிப்படியாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ இதுதான். ஏன்னா இதில் நம்ம சொல்ல போகிற இந்த கோல்டன் ஆல்கமி வந்து ஒரு 27 ஹெர்ப்ஸு ரொம்ப பாரம்பரிய முறைப்படி. இங்கே பாரம்பரிய முறை நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டுமே இதில் கொடுக்கக்கூடிய மூலப்பொருள்கள் எல்லாமே சுத்தி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே சுத்தம் செய்யப்பட்டு தான் இது வந்து நம்ம ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் பயன்படுத்திருக்கக்கூடிய எல்லா பொருட்கள்லேயும் மேக்ஸிமம் ஒரு 18 பொருள் வரைக்கும் நம்ம அன்றாட வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். மீதி இருக்க பொருட்கள் எப்பயாவது ஒரு தடவை நம்ம கஷாயம் அந்த மாதிரி விஷயத்தில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். ஸோ எல்லாமே உண்றதுக்கு தகுந்த பொருட்கள். இதை தொடர்ந்து எடுக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, என்னுடைய இரைப்பை நாளடைவில் அப்படியே டெய்லி சுத்தப்படுத்தப்படுது. அதில் இருக்கக்கூடிய பழைய கழிவுகள் வந்து டெய்லி நீக்கப்படுது. இதெல்லாம் வந்து ஒரே நாளில் நம்ம வந்து இந்த வேதிக்கு கொடுத்தல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ரெகுலராக டெய்லி பேசிஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டாக்ஸின்ஸை வந்து எலிமினேட் பண்ணுறது. ஸோ இது பண்ணும்போது எந்த சைட் எஃபெக்ட்ஸோ எனக்கு வந்து ஒரு டயர்ட்னஸோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் பெருசாக இதில் எதுவும் கிடையாது. ஸோ நம்ம தொடர்ந்து இதை உட்கொள்கிற முறையும் ரொம்ப எளிமையான முறை தான். இரவு தூங்குவதற்கு முன்னாடி ஒரு 17 வயதுக்கு மேற்பட்டோர் வந்து ஒரு 20 கிராம்ஸும் அதுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு 10 கிராம்ஸும் நம்ம வந்து ஒரு வெதுவெதுப்பான தண்ணியோடு சேர்த்து எடுத்துக்கிட்டாலே போதுமானது. இதை தொடர்ந்து எடுக்கிறதுனால இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஆகட்டும், அதே நேரத்தில் டைஜஷனில் எனக்கு பிரச்சனை இருக்குது, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு 10 டேஸ்லேயே டிஃப்ரென்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஒரு 3-4 நாள்லேயே வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் ப்ராசஸ் ஆகுது, முன்னை விட இப்போ கொஞ்சம் பெட்டர் ஆகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அது மாதிரி இல்லாமல் இர்ரெகுலர் பீரியட்ஸையும் இது சரி பண்ணுது. மெயினாக இது செய்யக்கூடிய விஷயங்கள் பார்த்தா டீடாக்ஸ் அப்படிங்கிறது டெய்லி நடக்கும். டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ரிமூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்மளோட ஸ்கின்ல நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸ்கின்ல நல்ல ஒரு க்ளோ இருக்கும். அது மாதிரி ஏதாவது ஸ்கின் இஷ்யூ, நாள்பட்ட ஸ்கின் தொந்தரவு இருந்தாலும் படிப்படியாக அது மாறுறதை நம்மளால் பார்க்க முடியும். அதே நேரத்தில் ஸ்கின்ல நிறைய இந்த ஆக்னி மாதிரியும் பிம்பிள் மாதிரியும் மார்க்ஸ் மாதிரியும் இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு வந்து அப்படியே நாளுக்கு நாள் வந்து கிளியர் ஆகிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். யாரெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, சாப்பிட்டா நெஞ்செரிச்சல் இருக்குது, புளிச்சேப்பம் எடுக்குது, அது மாதிரி எனக்கு கேஸ் ஃபார்மேஷன், கேஸ்ட்ரிட்டிஸ் இருக்குது. ஸோ நாள்பட்ட தொந்தரவுகள் இந்த மாதிரி எது இருந்தாலும் இது எடுக்கும்போது படிப்படியாக குறையிறத வந்து 1 மந்த்லாம் நல்ல கம்ஃபர்டபுளுக்கு வந்துடலாம். ஸோ நான் இதை ஏன் இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக வாங்குறவங்கள பார்க்க முடியுது. ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு ஒரு மெம்பர் வாங்கியிருப்பாங்க, அப்புறம் என்டையர் ஃபேமிலிக்கே அவங்க ஆர்டர் பண்ணி வாங்குறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அப்ராட்ஸ்க்கும் நம்ம நிறையா வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதோடைய மகத்துவம் அந்தளவுக்கு எல்லாருக்கும் பரவி ஒருத்தர் யூஸ் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அதை வந்து இன்னும் நம்மக்கிட்ட வாங்கி பயன்படுத்தக்கூடியவங்களே எனக்கே நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. மேம் இதில் நான் ரசம் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 2-3 ஸ்கூப் எடுத்து போட்டுட்டு ரசம் பண்ணேன், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சேஞ்சுக்கு ட்ரை பண்ண முடியுது. அது மாதிரி குழம்புல வந்து நம்ம வந்து திக்னஸ்க்காக நான் வேறு ஏதாவது தேங்காய் அந்த மாதிரிலாம் நம்ம அரைச்சி ஊற்றுவோம். அதுக்கு பதிலாக இது 2 ஸ்கூப் போடும்போது சமையலோட இதுவும் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக இருக்குது, டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப அதுவும் நல்லா இருக்குதுன்னு சொல்லி நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் கூட க்ரியேட்டிவாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது முழுக்க கிட்டத்தட்ட நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருள்களாக ஆனதுங்கிறதுனால சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது, பியூர்லி ஹெர்பல், தைரியமாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஆலோசனை எடுத்துகிட்டு நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட கைடன்சஸ் கொடுக்க முடியும். ஏன்னா இதை பற்றி நிறைய பேர் வந்து அப்படின்னா என்னன்னு கேட்கும் போது நம்ம பிளாக் அனுப்புகிறோம், படிக்கிறீங்க, இருந்தாலுமே இதை பற்றி சொல்லுங்கன்னு திருப்பி கேட்குறதால தான் இந்த ஒரு வீடியோ. உங்களுக்கு
கோல்டன் அல்கமி வேணும், நான் பயன்படுத்தணும் அப்படின்னாலுமே ஸ்க்ரீனில் தெரியுற இதே நம்பருக்கு போயிட்டு ஜிஏன்னு டைப் பண்ணீங்கனாலே அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை ஃபர்னிஷ் பண்ணுவாங்க. ஸோ கோல்டன் ஆல்கமி தொடர்ந்து எடுத்துக்கிட்டு நிறைய பேருக்கு நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் நிறையா நம்மக்கிட்ட இருக்குது. பட் சொன்னவங்க எல்லாருமே வந்து பர்சனலாக நம்மக்கிட்ட சில விஷயங்கள் சொல்லி இதில் மாற்றம் அதில் மாற்றம்னு சொன்னதை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணாங்கன்னு தான் நான் சொல்ல முடியுமே தவிர, எவிடெண்ட்டாக அவங்க ஒரு விஷயத்த கொடுக்கும்போது அவங்களோட அனுமதி இல்லாமல் நம்ம எதையுமே மீடியாவில் காமிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் தெளிவாக இருக்கும். ஏன்னா ஒரு சில கிளைண்ட் வந்து ரிப்போர்ட்ஸ் ஏதாவது காமிச்சிட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் சேனலில் போடுவீங்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்பாங்க. அப்புறம் வீட்டில் வந்து திட்டுவாங்கங்கிறதையும் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு அச்சுறுத்தல்கள் அவங்களுக்கு இருக்குது. நம்மளோட எந்த ஒரு விஷயமும் சோஷியல் மீடியாவுக்கு போகக்கூடாதுங்கிறத ஒரு ரெக்வஸ்ட்டாக அவங்க வைக்கிறாங்க. சில பேர் பயப்படுறாங்கங்கிறதுக்காகத்தான் நான் யாரோடைய டெஸ்டிமோனியல்ஸையும் எந்த ஒரு சோஷியல் மீடியா பேஜ்லேயும் நான் வந்து வெளியிடுறது கிடையாது. இது அவங்களோட பர்சனல். ஸோ ஏன்னா உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நிரூபணம் வந்து நிறைய தேவை கிடையாது. இதை வாங்கி பயன்படுத்தின எல்லாருக்குமே இது எப்படி எப்படி ரிசல்ட்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோ பார்க்கும்போதும் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து அவங்க எனக்கு இந்த மாதிரி பலன் கிடச்சதுன்னு கண்டிப்பாக சொல்ல தான் போகிறாங்க. ஸோ அதை வச்சும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட், எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சீசனல் அலர்ஜி ஆகட்டும், இந்த சீசனலில் வரக்கூடிய கோல்டு ஆகட்டும், அதே மாதிரி ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்போது எனக்கு இந்த குட்டி குட்டி பாயில்ஸ் மாதிரி வரும். குறிப்பாக எனக்கு வாயிலெல்லாம் புண்ணு வர்றது அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லுவாங்க. இது எடுக்க அந்த மாதிரி விஷயம்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு கிளைண்ட் சொல்லியிருக்காங்க, எப்பயுமே மென்சுரல் சைக்கிள் தொடர்ந்து வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒற்றை தலைவலிங்கிற ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தது. ஆஃப்டர் டேக்கிங் கோல்டன் அல்கமி 6 மந்த் தான் அவங்க தொடர்ந்து எடுத்ததுக்கப்புறம் சொன்னாங்க, லாஸ்ட்டு 3-4 சைக்கிள் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், எனக்கு அந்த தலைவலிங்கிற ஒரு விஷயம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இது நிறைய விதத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அனுதினமும் வலி இல்லாமல் ஒரு டீடாக்ஸ் நான் எனக்கே பண்ணிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட். ஸோ நானுமே கடந்த 3 வருடங்களாக அதை நான் பயன்படுத்திட்டு தான் இருக்கேன். ஸோ நான் பார்த்த வரைக்கும் ஸ்கின்ல நல்ல க்ளோ இருக்குது, ஹேரில் நான் க்ரோத் பார்த்துருக்கேன், ஸ்லீப் நல்லா என்ஹான்ஸ் ஆகிருக்கு, டைஜஷன் இஷ்யூ அப்படிங்கிறது எதுவும் இல்லை, அதே மாதிரி ஸ்டமக் பிளாட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது, அளவாக இருக்கும், பசி எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக இருக்கும், ரொம்ப அளவுக்கு மீறியும் சாப்பிட மாட்டோம், அதுக்காக பத்னியும் இருக்க மாட்டோம். கண்டிப்பாக வந்து நமக்கு தேவையான அளவு தேவையான நேரத்தில் கரெக்டாக சாப்பிடுவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பாடி அந்த கழிவுகள் எலிமினேட் ஆகிறதும் எனக்கு நான் பார்த்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ட்வைஸ் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ என்னோடய குழந்தைங்க, நான் எல்லாம் என்டையர் ஃபேமிலியும் எடுக்கிறோம். அதே மாதிரி நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய கிளைண்ட்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒருத்தர் 2 பேர் எடுப்பாங்க, அப்புறம் என்டையர் ஃபேமிலிக்கே வாங்குவாங்க. ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. ஸோ கோல்டன் ஆல்கமி பற்றி சொன்னோம், நிறைய சொல்லணும். இப்போ தான் கொஞ்சம் டாக்டர்ஸ் நம்மக்கிட்ட கொஞ்சம் ஆர்டர் போட்டு அவங்களோட கிளைண்ட்ஸ்க்கு கொடுக்க ஆரம்பிச்சு அவங்களும் சில டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. பார்க்கலாம், ஃப்யூச்சரில் நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் அவங்களோட கன்சென்ட்டோட கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நான் அது நம்மளோட சேனல்லையும் போடுறேன். தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.